சைட் கேரக்டர் ரோல்னாலுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டாங்க. ரொம்ப ஓப்பனா கேட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஈவன் கேரக்டர் ரோலுக்கு, சின்ன ரோலுக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? எல்லாருமே இதான் கேட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. போங்கடா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, தேவையில்லை எனக்கு அப்படி ஒன்றும். ஸோ வரும்போது வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தென் ஆடிஷன் போறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி மூஞ்சுக்கு நேரா கேட்டாங்களா? ஒப்பனா கேட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா? நம்ம இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் சென்ட் பண்றோம்னா அந்த ப்ரொஃபைல்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே ஷாக்கிங்கா இருந்தது. நான் ஈவன் நோன்னு மென்ஷன் பண்ணி தான் சென்ட் பண்றேன். அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் ப்ரொஃபைல் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு. சார் நீங்க இப்பதான் சார் ப்ரொஃபைல் அனுப்பிச்சேன், நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா இல்லையா, அதுல நோன் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இல்லம்மா கேட்டாங்க, நான் உள்ள இருந்து கேட்டாங்கன்னா நான் சொல்லணும், அதுக்காக கேட்டேன், சாரி நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஸோ அதனால நான் ஆடிஷன்ஸ் போறதே வந்து விட்டுட்டேன். நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபீல்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் இருக்கு அப்படின்னா மட்டும் ஆடிஷன் அட்டன் பண்ணுவேன். மற்றபடி இந்த நமக்கு கேஸ்டிங் கால் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்தா நான் வந்து ஆடிஷன்ஸ் அட்டன் பண்றது நிறுத்திட்டேன். ரேஷ்மாக்கான என்ன சொல்றது, ரேஷ்மாக்கான அந்த மார்க்கெட் வந்து கம்மியாயிட்டே இருந்தது. ஸோ வந்து வீடியோஸ் கொடுக்க யோசிச்சாங்க. அப்பதான் வந்து உடஞ்சு போய் உட்காந்து என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இப்போ இந்த ஜனவரி வரைக்குமே நான் சும்மா தான் இருந்தேன். அப்பெல்லாம் அம்மா தான் வந்து பாத்துக்கிட்டாங்க, வீட்டை அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, நீ பண்ணு வெயிட் பண்ணு, ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பிப்ரவரியில என்னன்னு தெரியல, பிப்ரவரியில இருந்து எனக்கு வெப் சீரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு, பைலட் வர ஆரம்பிச்சிச்சு, ஆல்பம் சாங் வர ஆரம்பிச்சிச்சு. லைனா எனக்கு பிப்ரவரி ஃபுல்லா லைன் அப் ஆயிடுச்சு எனக்கு வீடியோஸ் எல்லாமே. என்னன்னு தெரியல, சடனா நடந்துச்சு. ஸோ சொல்லுவாங்கல்ல இந்த இண்டஸ்ட்ரியில மிராக்கிள்னு ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையாலுமே எனக்கு நடந்தது இந்த பிப்ரவரியில. ஸோ அப்ப ஆரம்பிச்சதுதான் எனக்கு இன்னும் வரைக்குமே வந்து ஷூட் டேட் வந்து அடுத்தடுத்து லைன் அப் ஆயிட்டே தான் இருக்கே தவிர எந்த ஒரு டேட்டுமே ஃப்ரீன்னு இல்லை. ஸோ அந்த விதத்துல கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு கடவுள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருக்கான். ஸோ இதனாலதான் நம்ம சும்மா உட்காந்துருக்கோம். பிகாஸ் போய் கிடைக்கிற இடமே வந்து பெரிய இடம், பெரிய ப்ரொடக்ஷன். ஸோ அந்த விதத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம அது மொத்தமா சேர்த்து வச்சு நமக்கு ஒரு பெருசா ஒண்ணு கொடுத்துருக்கான் கடவுள் அப்படின்ற. இப்போ உங்களோட ஷார்ட் பிலிம் ஒன்று நான் பிழை நீ மழலையில வந்துட்டு நான் ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு பிரெக்னென்ட் லேடியா நடிச்சிருப்பீங்க அண்ட் வீட்லயே வந்து வாட்டர் பர்த் நடக்கிற அந்த சீன் எனக்கு ரொம்ப இமோஷனலி கனெக்ட் ஆன ஒரு சீன். அது எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க ஒரு பிரெக்னென்ட் லேடி, அதுவும் வீட்ல டெலிவரி அப்படின்றப்போ எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் எந்த வீடியோக்கும் வந்து பெருசா இப்போ ஒரு 1 வீக் உட்காந்து ஸ்டடி பண்ணும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, எவ்வளவு டைம் டியூரேஷன் இருக்கோ அந்த டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா. அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் எப்படி நான் வாங்கினேன் அப்படின்றத சொல்றேன். எனக்கு வீடியோஸே இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஹீரோயின் அந்த ரோலுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சண்டை போட்டு வாங்கினேன், இல்ல எனக்கு இது வேணும், நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி பண்ண ஒரு ஸ்கிரிப்டை தான் அது. ஸ்கிரிப்டை வாங்கிட்டேன், ரிஹர்சல் பண்ணேன் ஒரு நாள். பேலன்ஸ் ஒரு 6 days இருந்தது. 6 days-ம் வந்து நான் ஸ்டடி பண்ணேன். பிகாஸ் அந்த டைம்ல தான் என்னோட அக்கா வந்து பிரெக்னெண்டா இருந்து டெலிவரி ஆனிச்சு. நார்மல் டெலிவரி தான். சைட் கேரக்டர் ரோல்னாலுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டாங்க. ரொம்ப ஓப்பனா கேட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஈவன் கேரக்டர் ரோலுக்கு, சின்ன ரோலுக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? எல்லாருமே இதான் கேட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. போங்கடா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, தேவையில்லை எனக்கு அப்படி ஒன்றும். ஸோ வரும்போது வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தென் ஆடிஷன் போறதே ஸ்டாப் பண்ணிட்டேன்.